ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் எடுத்து 2 வாரம் ஆச்சு. எடிட் பண்ணவே இல்லை. இன்றைக்கி தான் எடிட் பண்ணுறேன். ஞாயிற்றுக்கிழமை கோவில் கும்பாபிஷேகம் வருதுன்ட்டு வியாழக்கிழமையே வீட்டில் அட்டை அடித்து விட்டேன். செவுத்தில் மட்டும் அடிக்கிறக்கா தூசி இருந்தால் அடிப்போம். இந்த ஃபேனில் அடிக்காமையே விட்டுங்க. பாருங்கள் ஃபேனில் எவ்வளோ குப்பைன்னு அப்படியே இன்னும் நூல் மாதிரி உழுகுது. அட்டையெல்லாம் அடித்து விட்டு நாளைக்கு வீடெல்லாம் வச்சுக்கலான்ட்டு பாதி மட்டும் மிஷினில் போட்டு விட்டுருக்க துவைக்கிறதுக்கு. செலியனுக்கு 12 மணி வரைக்கும் தான் பால்வாடின்ட்டு கூப்பிட வந்தேன். பால்வாடி டீச்சர் எல்லாம் பெரிய ஸ்கூலுக்கு எஸ்ஐஆருங்க ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. குட்டிசி கூப்பிட்டே வந்துட்டாங்க. இது அவங்க அப்பா படித்த ஸ்கூலு. இங்கே வந்துட்டு ஒரே ஜாலி தான், விளையாண்டுக்கிறான். இங்கே சர்க்கஸ் மேலையெல்லாம் ஏறிட்டு விளையாண்டுருந்தாங்க. அப்புறம் நான் வந்தது கிளம்பியாச்சு. நீ பால்வாடி போகையில் தீக்ஷித்தோட செருப்பு தான் போடுவேன்னு சொல்லிட்டு போட்டு போனான். அதனால் நீ வரும்போது எடுத்துக்கவே சொல்ல. அவனே ஒடியாரான், டீச்சரோட செருப்பு போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணனோட செருப்பு போட்டு வரக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது போல. அவனோட செருப்பு போட்டதையே ஒரே ஹாப்பி. அவனே ஒடியாரான். இதே அவனோட செருப்பு போட்டு போனால் தூக்குன்னு சொல்லிட்டு என்னை தூக்கிட்டு தான் வர சொல்லுவான். இன்றைக்கி தூக்க சொல்லவே இல்லை. அங்கேருந்து கிளம்புன உடனேயே அவனே ஒடியான்ட்டான். இல்லையே இன்றைக்கி பால்வாடியில் தூங்கலையா, அதனால் வீட்டில் கூப்பிட்டு வந்து தூங்க வச்சுட்டு மதியானத்துக்கு சாப்பாடு வச்சாச்சு. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார், ரசம். காலையில் ஒரு 2 பெட்ஷீட் மிஷினில் போட்டு விட்டேன். கொஞ்சம் நேரம் தான் ஓடிச்சு. அதுக்கப்புறம் கரண்ட்டு போச்சு, அப்படியே நின்றுச்சு. இப்போ மறுபடியும் மத்தியானம் தான் வந்துச்சு, போட்டு விட்டுருக்குறேன். மத்தியானமாக மாமா வரப்போ பழமும் காலண்டர் கொடுத்தாங்கன்ட்டு வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் ரிமோட்டு பாருங்கள் எப்படி உடச்சி வச்சுருக்காங்கன்னு. இதுவே நாங்கள் டேப்பெல்லாம் சுற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதையும் பிடுங்கிட்டாங்க. டேப்பை சுற்றி வச்சுருந்ததையும் கழட்டிட்டாங்க. கழட்டி கீழே போட்டு முன்னாடியெல்லாம் உடஞ்சிருச்சு. சரி, இது எவ்வளோ நாளைக்கு தான் யூஸ் பண்ணுறேன்ட்டு ஒரு புது ரிமோட்டே வாங்கிட்டு வந்துட்டார். 2026க்கு காலண்டர் வந்தாச்சு.